நாம் அனைவரும் ஒரு சிறையில் வாழ்கிறோம். ஆனால் இந்த சிறையின் சுவர்கள் இரும்பால் ஆனவை அல்ல. அவை மற்றவர்களின் கருத்துக்களால் கட்டப்பட்டவை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும், நீங்கள் அணியும் உடையும், நீங்கள் பேசும் வார்த்தைகளும் மற்றவர்களால் தீர்மானிக்கப்படுகிறது. இது ஒரு நுட்பமான அடிமைத்தனம். ஆனால் என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கண்ணுக்குத் தெரியாத சிறையிலிருந்து தப்பிக்க ஒரு வழி இருந்தால் என்ன செய்வது? மற்றவர்களின் பாராட்டு அல்லது விமர்சனம் உங்களை ஒருபோதும் பாதிக்காத ஒரு மனநிலையை அடைய முடிந்தால் என்ன செய்வது? இது சாத்தியம். இது ஸ்டோயிசிசம் எனப்படும் ஒரு பழங்கால ஞானத்தின் மையத்தில் உள்ளது. ஆனால் இது வரலாறு பற்றிய பாடம் அல்ல. இது உங்கள் மனதின் செயல்பாட்டு முறையை மாற்றுவதற்கான ஒரு நவீன வழிகாட்டி. இந்த காணொளியில் உங்களை மனதளவில் அசைக்க முடியாதவராக மாற்றும் 5 ஸ்டோயிக் விதிகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இது ஒரு சதவிகித ஆண்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். நீங்கள் அந்த உயரடுக்கு குழுவில் சேரத் தயாரா? கீழே உள்ள கருத்துகளில் நான் தயார் என்று பதிவிடுங்கள். உங்கள் மாற்றத்திற்கான முதல் படியை இப்போதே எடுங்கள். நவீன உலகில் ஒரு ஆணாக இருப்பது எளிதானது அல்ல. சமூக ஊடகங்கள் நம்மை தொடர்ந்து மற்றவர்களுடன் ஒப்பிடுகின்றன. நமது வெற்றி, தோற்றம் மற்றும் வாழ்க்கை முறை அனைத்தும் பொது பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது ஒரு முடிவில்லாத செயல்திறன். இந்த அழுத்தத்தின் கீழ் நமது சுயமதிப்பு மற்றவர்களின் லைக்கள் மற்றும் கருத்துக்களில் சிக்குகிறது. ஒரு எதிர்மறையான கருத்து நமது நாளை அழிக்கக்கூடும். ஒரு பாராட்டு நம்மை தற்காலிகமாக உயர்த்தக்கூடும். இது ஒரு நிலையற்ற, உணர்ச்சிகரமான ரோலர் கோஸ்டர். பிரச்சனை இதுதான். நாம் நமது உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டை வெளிப்புற சக்திகளுக்கு வழங்குகிறோம். நமது மகிழ்ச்சி மற்றும் அமைதி மற்றவர்களின் கைகளில் உள்ளது. ஸ்டோயிசிசம் இந்த சமன்பாட்டை மாற்றுகிறது. அது அதிகாரத்தை உங்களிடமே திரும்பக் கொடுக்கிறது. உங்கள் மனதின் வாயில்களைக் காக்கும் காவலராக உங்களை மாற்றுகிறது. எது உள்ளே வர வேண்டும், எது வெளியே இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். இது உணர்ச்சியற்றவராக மாறுவது பற்றியது அல்ல. மாறாக சரியான உணர்ச்சிகளை சரியான காரணங்களுக்காக உங்கள் விருப்பப்படி உணர்வது பற்றியது. இந்த மனநிலையை அடைவதுதான் உண்மையான சுதந்திரம். இந்த காணொளி அந்த சுதந்திரத்திற்கான உங்கள் திறவுகோல். முதல் விதி, உங்கள் கட்டுப்பாட்டின் வட்டத்தை வரையறுங்கள். இது ஸ்டோயிசிசத்தின் அடித்தளம். இதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் 90% கவலைகள் மறைந்துவிடும். கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் முன் 2 வட்டங்கள் உள்ளன. ஒரு சிறிய உள்வட்டம், மற்றொன்று பெரிய வெளிவட்டம். உள்வட்டத்தில் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்கள் உள்ளன. உங்கள் எண்ணங்கள், உங்கள் தீர்ப்புகள், உங்கள் செயல்கள், உங்கள் முயற்சிகள். இந்த வட்டத்தில் உள்ள அனைத்திற்கும் நீங்களே முழு பொறுப்பு. வெளிவட்டத்தில் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் உள்ளன. மற்றவர்களின் கருத்துக்கள், பொருளாதாரம், வானிலை, மற்றவர்களின் செயல்கள், உங்கள் நற்பெயர் போன்றவை. இந்த விஷயங்களை உங்களால் பாதிக்க முடியுமே தவிர ஒருபோதும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. சராசரி மனிதன் தன் சக்தியை எல்லாம் வெளிவட்டத்தில் செலவிடுகிறான். மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறான். ஆனால் வலிமையான ஸ்டோயிக் ஆண் தன் கவனத்தை உள்வட்டத்தில் செலுத்துகிறான். அவனுக்குத் தெரியும், உண்மையான சக்தி அங்குதான் இருக்கிறது. உங்கள் சக்தியை எங்கு முதலீடு செய்யப் போகிறீர்கள்? இதுவே உங்கள் மன அமைதியை தீர்மானிக்கும் முதல் மற்றும் மிக முக்கியமான கேள்வி. இந்த முதல் விதியை நடைமுறைப்படுத்துவது எப்படி? ஒரு எளிய பயிற்சி மூலம் தொடங்குங்கள். உங்களை ஏதாவது ஒன்று கவலைப்படுத்தும் போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இது என் கட்டுப்பாட்டில் உள்ளதா அல்லது என் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதா? உங்கள் சக ஊழியர் உங்களைப் பற்றி வதந்தி பரப்புகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த வதந்தி உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் அந்த வதந்திக்கு நீங்கள் எப்படி பியாட்டிக்கிரிக்க வேண்டும் என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. நீங்கள் கோபப்படலாம், பழிவாங்க நினைக்கலாம், அல்லது அதை புறக்கணித்து உங்கள் வேலையில் கவனம் செலுத்தலாம். ஸ்டோயிக் தேர்வு 3வது வழியாகும். அது உங்கள் சக்தியை வீணாக்காது. உங்கள் மன அமைதியை பாதுகாக்க கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புயலை உங்களால் நிறுத்த முடியாது, ஆனால் உங்கள் கப்பலின் பாய்மரங்களை சரிசெய்ய முடியும். மற்றவர்களின் வாயை உங்களால் மூட முடியாது, ஆனால் உங்கள் காதுகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். உங்கள் ஆற்றலை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய செயல்களில் செலுத்தும் போது மற்றவர்களின் கருத்துக்கள் அவற்றின் சக்தியை இழக்கின்றன. அவை வெறும் சத்தமாக மாறுகின்றன.
உங்களை பாதிக்க முடியாத பின்னணி இரைச்சல் போல. இரண்டாவது விதி, நிகழ்வுகளை தீர்ப்புகளிலிருந்து பிரிக்கவும். இது ஒரு சக்தி வாய்ந்த மனப்பயிற்சி. நம்மை காயப்படுத்துவது நிகழ்வுகள் அல்ல, அந்த நிகழ்வுகளைப் பற்றிய நமது தீர்ப்புகளே. மார்கஸ் அரேலியஸ் கூறுவது போல, நிகழ்வுகள் தாங்களாகவே நம் ஆன்மாவைத் தொடுவதில்லை. உதாரணமாக, ஒருவர் உங்களைப் பார்த்து உங்கள் யோசனை முட்டாள்தனமாக இருக்கிறது என்று கூறுகிறார். இது ஒரு நிகழ்வு. இந்த வார்த்தைகள் வெறும் ஒலி அலைகள், ஆனால் உங்கள் மனம் உடனடியாக ஒரு தீர்ப்பை உருவாக்குகிறது. அவர் என்னை அவமானப்படுத்திவிட்டார், நான் மதிக்கப்படவில்லை, நான் ஒரு முட்டாள். இந்த தீர்ப்புதான் வலியை ஏற்படுத்துகிறது, அந்த வார்த்தைகள் அல்ல. ஸ்டோயிக் மனநிலை இந்த இடைவெளியை அடையாளம் காண்கிறது. நிகழ்விற்கும் தீர்ப்பிற்கும் இடையிலான இடைவெளி. அந்த இடைவெளியில்தான் உங்கள் சுதந்திரம் உள்ளது. அந்த நபர் வெறும் வார்த்தைகளை கூறினார், அவ்வளவுதான். அதற்கு மேல் நீங்கள் சேர்க்கும் கதைதான் உங்கள் உணர்ச்சிகளை உருவாக்குகிறது. வலிமையான மனம் நிகழ்வுகளை அப்படியே பார்க்கிறது, உணர்ச்சிகரமான கதைகளைச் சேர்க்காமல். இந்த திறமையை வளர்த்துக் கொள்வது உணர்ச்சிகளின் புயலில் ஒரு கலங்கரை விளக்கத்தை கட்டுவது போன்றது. இந்த புறநிலை தீர்ப்பை எப்படி பயிற்சி செய்வது? உங்கள் எண்ணங்களை கவனிக்கத் தொடங்குங்கள். அடுத்த முறை நீங்கள் கோபமாகவோ வருத்தமாகவோ அல்லது அவமானமாகவோ உணரும்போது ஒரு படி பின்வாங்கி கேளுங்கள். இங்கே என்ன நடந்தது? உண்மையான நிகழ்வு என்ன? அதை பற்றி நான் என்ன கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? என் முதலாளி என் வேலையை விமர்சித்தார் என்பது ஒரு நிகழ்வு. நான் ஒரு தோல்வியுற்றவன், என் வேலை பறிபோகப் போகிறது என்பது ஒரு கதை. அந்த கதையை நீங்கள் நம்ப வேண்டுமா? அல்லது வேறு ஒரு கதையை உருவாக்க முடியுமா? என் முதலாளி எனக்கு முன்னேற ஒரு வாய்ப்பை வழங்குகிறார், இந்த விமர்சனம் ஒரு பரிசு என்று நீங்கள் அந்த நிகழ்வை மறுபரிசீலனை செய்யலாம். இது எளிதானது அல்ல. நமது மனம் தானாகவே எதிர்மறையான கதைகளை உருவாக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த செயல்முறையைச் செய்யும்போது உங்கள் மனதின் மீது நீங்கள் கட்டுப்பாட்டைப் பெறுகிறீர்கள். நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளுக்கு PR டிகிரியை ஆற்றுவதை நிறுத்தி அவற்றுக்கு பதில் நடவடிக்கை எடுக்கத் தொடங்குகிறீர்கள். இதுவே சுய கட்டுப்பாட்டின் உண்மையான அர்த்தம். நீங்கள் நிகழ்வுகளை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அவற்றின் அர்த்தத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். மூன்றாவது விதி, அமோர் ஃபாட்டி, உங்கள் விதியை நேசிக்கவும். இது ஸ்டோயிசிசத்தின் மிக ஆழமான மற்றும் சவாலான கொள்கைகளில் ஒன்றாகும். இது வெறுமனே மோசமான விஷயங்களை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அது அவற்றை விரும்புவது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும், நல்லது கெட்டது மற்றும் அசிங்கமானது உட்பட அனைத்தையும், அது உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது போல வரவேற்பது. மற்றவர்களின் எதிர்மறையான கருத்துக்களையும் சேர்த்துதான். யாராவது உங்களை விமர்சிக்கும்போது நமது இயல்பான எதிர்வினை பாதுகாப்பு அல்லது கோபம். ஆனால் அமோர் ஃபாட்டி மனநிலையுடன் நீங்கள் அதை வேறு விதமாக பார்க்கிறீர்கள். இந்த விமர்சனம் ஒரு வாய்ப்பு, உங்கள் பொறுமையை சோதிக்க ஒரு வாய்ப்பு, உங்கள் கொள்கைகளை வலுப்படுத்த ஒரு வாய்ப்பு, அல்லது அந்த விமர்சனத்தில் ஏதேனும் உண்மை இருந்தால் உங்களை மேம்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு. தீயை எது தடுக்கிறதோ அதுவே தீக்கு எரிபொருளாக மாறும். அதுபோல ஒரு ஸ்டோயிக்கை எது தடுக்கிறதோ அதுவே அவனது முன்னேற்றத்திற்கான பாதையாக மாறுகிறது. விமர்சனத்தை எரிபொருளாக பயன்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது உங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த விதியை உங்கள் வாழ்க்கையில் எப்படி இணைப்பது? இது ஒரு மனநிலை மாற்றம். அடுத்த முறை ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடக்கும்போது, இது ஏன் எனக்கு நடக்கிறது என்று கேட்பதற்கு பதிலாக, இது எனக்கு என்ன கற்பிக்க முயற்சிக்கிறது என்று கேளுங்கள். உங்கள் திட்டங்கள் தோல்வியுற்றால் அதை ஒரு பேரழிவாக பார்க்காதீர்கள். அது உங்கள் பாதையை சரிசெய்ய ஒரு சமிக்ஞையாக பாருங்கள். ஒரு உறவு முறிந்தால் அது உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான ஒரு பாடமாக கருதுங்கள். மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் இது பொருந்தும். ஒருவர் உங்களை நிராகரிக்கும்போது அதை உங்கள் மதிப்பின் அளவுகோலாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். மாறாக, உங்கள் மன உறுதியை சோதிக்கும் ஒரு பயிற்சியாக அதை வரவேற்கவும். இந்த மனப்பான்மை உங்களை பலவீனத்திலிருந்து சக்திக்கு மாற்றுகிறது. நீங்கள் இனி வாழ்க்கையின் பலியாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் அதன் செயலில் பங்கு கொள்பவராக மாறுவீர்கள். ஒவ்வொரு தடையையும் ஒரு படிக்கல்லாக மாற்றும் ஒரு ரசவாதி போல. இந்த மனநிலையை அடைந்த ஒரு மனிதனை எந்த வெளிப்புற சக்தியாலும் உடைக்க முடியாது. நான்காவது விதி, மேலிருந்து பார்க்கும் பார்வை. இது ஒரு சக்தி வாய்ந்த காட்சிப்படுத்தல் நுட்பம்.
உங்கள் தற்போதைய கவலைகளிலிருந்து உங்களை விடுவித்து ஒரு பரந்த கண்ணோட்டத்தைப் பெற இது உதவுகிறது. உங்களை நீங்களே ஒரு கழுகு போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். வானத்தில் உயரமாக பறந்து கொண்டிருக்கிறீர்கள். கீழே உங்கள் நகரம் ஒரு சிறிய வரைபடம் போல தெரிகிறது. உங்கள் தெரு, உங்கள் வீடு அனைத்தும் மிகச் சிறியதாகத் தெரிகின்றன. இன்னும் உயரமாகச் செல்லுங்கள். இப்போது உங்கள் நாடு ஒரு கண்டத்தின் ஒரு பகுதி. பூமி விண்வெளியில் மிதக்கும் ஒரு நீல நிற பளிங்கு போல தெரிகிறது. சூரிய மண்டலம், பால்வெளி மண்டலம் மற்றும் பில்லியன் கணக்கான பிற விண்மீன் திரள்கள். இந்த பரந்த பிரபஞ்சத்தின் பின்னணியில் அந்த ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களிடம் சொன்ன அந்த ஒரு கருத்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது ஒரு தூசியை விடவும் சிறியது. இந்த கண்ணோட்டம் உங்கள் பிரச்சனைகளை அற்பமானதாக மாற்றுவதற்காக அல்ல, மாறாக பாத்திகிஸ் ரெயின் பிராமுகிட்னு இவ்வுதானிக்கி. அவை உங்கள் முழு உலகமும் அல்ல. அவை உங்கள் வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. இந்த மேலிருந்து பார்க்கும் பார்வையை ஒரு தினசரி பழக்கமாக மாற்றுங்கள். காலையில எழுந்ததும் அல்லது இரவு படுக்கும் முன் சில நிமிடங்கள் ஒதுக்கி இதைச் செய்யுங்கள். உங்கள் கவலைகளை, உங்கள் அச்சங்களை, மற்றவர்களின் கருத்துக்களை இந்த பிரபஞ்ச பார்வையில் வைக்கவும். இது உங்கள் அகங்காரத்தை குறைத்து பணிவைக் கொண்டு வரும். உங்கள் சக மனிதர்களுடன் ஒரு ஆழமான தொடர்பை உணர வைக்கும். நாம் அனைவரும் இந்த சிறிய கிரகத்தில், இந்த பரந்த பிரபஞ்சத்தில் ஒன்றாக பயணிக்கிறோம். யாராவது உங்களை விமர்சிக்கும்போது இந்த பார்வையை நினைவில் கொள்ளுங்கள். அந்த நபரும் நீங்களும் இந்த பிரபஞ்ச நடனத்தில் சிறிய துகள்கள். அவர்களின் கருத்து ஒரு கணத்தில் தோன்றி மறையும் ஒரு எண்ணம். அது உங்களை வரையறுக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த பார்வை உங்களுக்கு ஒருவித மன அமைதியைத் தரும். பிரச்சனைகள் தற்காலிகமானவை, ஆனால் உங்கள் ஆன்மாவின் அமைதி நிரந்தரமாக இருக்க வேண்டும். இந்த கண்ணோட்டம் அந்த அமைதியை கண்டறிய உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. 5வது மற்றும் இறுதி விதி, உங்கள் உள்மதிப்பீட்டு அட்டையை உருவாக்குங்கள். சமூகம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெளிமதிப்பீட்டு அட்டையை வழங்குகிறது. அதில் நமது செல்வம், நமது பதவி, நமது புகழ், நமது தோற்றம் போன்ற விஷயங்கள் உள்ளன. நாம் இந்த வெளி அட்டையில் நல்ல மதிப்பெண்களை பெறத் தொடர்ந்து முயற்சிக்கிறோம். மற்றவர்களின் பாராட்டுதான் இந்த அட்டையின் மதிப்பெண்களை தீர்மானிக்கிறது. இது மிகவும் ஆபத்தான விளையாட்டு. ஏனென்றால் இந்த விளையாட்டின் விதிகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் ஸ்டோயிக் ஒரு உள்மதிப்பீட்டு அட்டையின்படி வாழ்கிறான். இந்த அட்டையில் உள்ள அளவுகோல்கள் முற்றிலும் வேறுபட்டவை. நேர்மை, தைரியம், நீதி, சுய கட்டுப்பாடு, ஞானம், இவை அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை. நீங்கள் இன்று நேர்மையாக இருந்தீர்களா? நீங்கள் தைரியமாக செயல்பட்டீர்களா? நீங்கள் உங்களையும் மற்றவர்களையும் நீதியுடன் நடத்தினீர்களா? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் மட்டுமே பதிலளிக்க முடியும். உங்கள் மதிப்பை தீர்மானிக்க உங்களுக்கு வேறு யாரும் தேவையில்லை. நீங்கள் உங்கள் சொந்த நீதிபதி. இந்த மனநிலையை நீங்கள் அடையும்போது மற்றவர்களின் கருத்துக்கள் அவற்றின் பிடியை இழக்கின்றன. உங்கள் உள் மதிப்பீட்டு அட்டையை எப்படி உருவாக்குவது? உங்கள் முக்கிய மதிப்புகள் என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உங்களுக்கு எது மிக முக்கியம்? நேர்மையா, கருணையா, விடாமுயற்சியா? உங்கள் 3 அல்லது 4 முக்கிய மதிப்புகளை தேர்ந்தெடுத்து அவற்றை எழுதுங்கள். இவைதான் உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி நட்சத்திரங்கள். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இன்று நான் என் மதிப்புகளின்படி வாழ்ந்தேனா? இந்த செயல்முறை உங்கள் கவனத்தை வெளிப்புற சரிபார்ப்பிலிருந்து உள் இக்ஸார்த்துக்கு மாற்றுகிறது. மற்றவர்களின் கைதட்டலுக்காக வாழ்வதை நிறுத்தி உங்கள் சொந்த மனசாட்சியின் ஒப்புதலுக்காக வாழத் தொடங்குகிறீர்கள். இதுதான் உண்மையான சுயமரியாதை. இந்த உள் மதிப்பீட்டு அட்டைதான் உங்கள் மனக்கவசம். விமர்சனங்கள் இந்த கவசத்தை தாக்கலாம், ஆனால் அவை ஒருபோதும் ஊடுருவ முடியாது. ஏனென்றால் உங்கள் மதிப்பு உள்ளிருந்து வருகிறது, வெளியிலிருந்து அல்ல. இதை புரிந்து கொண்ட ஆண் மனதளவில் சுதந்திரமானவன். இப்போது இந்த 5 விதிகளையும் ஒன்றாக இணைத்துப் பார்ப்போம். அவை தனித்தனியாக சக்தி வாய்ந்தவை, ஆனால் ஒன்றாக செயல்படும்போது அவை உங்கள் மனதை ஒரு அசைக்க முடியாத கோட்டையாக மாற்றுகின்றன. முதலில் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை மற்றும் இல்லாதவை என உலகை பிரிக்கிறீர்கள். உங்கள் ஆற்றலை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடியவற்றில் மட்டுமே செலுத்துகிறீர்கள். இது உங்கள் அடித்தளம். இது தேவையற்ற கவலைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறது. 2வதாக, நீங்கள் நிகழ்வுகளை தீர்ப்புகளிலிருந்து பிரிக்கிறீர்கள். மற்றவர்களின் வார்த்தைகள் வெறும் தரவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்.
அந்த தரவுக்கு அர்த்தம் கொடுக்கும் சக்தியை நீங்கள் மட்டுமே வைத்திருக்கிறீர்கள். இது உங்கள் உணர்ச்சிகளின் மீது உங்களுக்கு கட்டுப்பாட்டை கொடுக்கிறது. நீங்கள் இனி உணர்ச்சிகளின் பொம்மையாக இருக்க மாட்டீர்கள், நீங்கள் அதன் எஜமானராக இருப்பீர்கள். இது ஒரு மனோரீதியான புரட்சி. உங்கள் மனதின் ராஜ்யத்தில் நீங்கள்தான் ராஜா. உங்கள் அனுமதியின்றி எதுவும் உள்ளே நுழைய முடியாது. மூன்றாவதாக, நீங்கள் அமோர் ஃபாட்டியை தழுவுகிறீர்கள். நீங்கள் வாழ்க்கையின் சவால்களை, விமர்சனங்கள் உட்பட வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக வரவேற்கிறீர்கள். தடைகள் எரிபொருளாக மாறுகின்றன. இது உங்களை எதிர்ப்பு சக்தியுடையவராக மாற்றுகிறது. வாழ்க்கை உங்கள் மீது எரியும் எதையும் உங்களால் கையாள முடியும், ஏனென்றால் அது உங்களை வலிமையாக்கும் என்று உங்களுக்குத் தெரியும். இது ஒரு செயலற்ற ஏற்றுக்கொள்ளல் அல்ல, இது ஒரு சுறுசுறுப்பான தழுவல். நீங்கள் விதியின் அலைகளில் சவாரி செய்ய கற்றுக்கொள்கிறீர்கள், அதற்கு எதிராக நீந்த அல்ல. நான்காவதாக, நீங்கள் மேலிருந்து பார்க்கும் பார்வையை பயன்படுத்துகிறீர்கள். இது உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான கண்ணோட்டத்தை அளிக்கிறது. உங்கள் அகங்காரத்தை குறைத்து பிரபஞ்சத்தில் உங்களிடத்தைப் பற்றிய ஆழமான புரிதலை அளிக்கிறது. மற்றவர்களின் கருத்துக்கள் அவற்றின் அவசரத்தையும் முக்கியத்துவத்தையும் இழக்கின்றன. அவை பிரபஞ்சத்தின் பரந்த நாடகத்தில் ஒரு சிறிய குறிப்பு மட்டுமே. இந்த பார்வை உங்களுக்கு அமைதியையும் மனத்தெளிவையும் தருகிறது. இறுதியாக, நீங்கள் உங்கள் உள் மதிப்பீட்டு அட்டையின்படி வாழ்கிறீர்கள். உங்கள் சுய மதிப்பு உங்கள் செயல்களிலிருந்தும் உங்கள் குணத்திலிருந்தும் வருகிறது, மற்றவர்களின் பாராட்டுக்களிலிருந்து அல்ல. இதுதான் உங்களை உண்மையிலேயே சுதந்திரமாக்குகிறது. நீங்கள் இனி வெளிப்புற சரிபார்ப்புக்கு அடிமையாக இல்லை. உங்கள் சொந்த மதிப்புகளின்படி வாழ்வதன் மூலம் நீங்கள் உங்கள் சொந்த மரியாதையை சம்பாதிக்கிறீர்கள். இதுவே சுயசார்பின் உச்சம். இந்த 5 விதிகளும் சேர்ந்து ஒரு புதிய இயக்க முறைமையை உருவாக்குகின்றன. இது உங்களை உணர்ச்சி ரீதியாக நிலையான, மனரீதியாக வலிமையான மற்றும் ஆன்மீக ரீதியாக சுதந்திரமான மனிதனாக மாற்றுகிறது. ஒரு பொதுவான தவறான புரிதலை நாம் இங்கே தெளிவுபடுத்த வேண்டும். ஸ்டோயிசிசம் என்பது உணர்ச்சிகளை அடக்குவது அல்லது ஒரு கல் போல உணர்ச்சியற்றவராக மாறுவதல்ல. இது ஒரு தவறான கருத்து. ஸ்டோயிக் கோபம், சோகம் அல்லது மகிழ்ச்சியை உணர்கிறான், ஆனால் அந்த உணர்ச்சிகள் அவனை கட்டுப்படுத்த அவன் அனுமதிப்பதில்லை. உணர்ச்சிகள் வானிலை போன்றவை, அவை வந்து போகின்றன. ஆனால் ஸ்டோயிக் ஒரு மலை போன்றவன். புயல்கள் வரலாம், மழை பெய்யலாம், ஆனால் மலை அசையாமல் நிற்கிறது. உணர்ச்சிகளை அடக்குவது ஒரு வெடிகுண்டை உள்ளே புதைப்பது போன்றது. அது ஒரு நாள் வெடிக்கும். ஸ்டோயிசிசம் வேறுபட்ட அணுகுமுறையை கற்பிக்கிறது. உணர்ச்சிகளை கவனிக்கவும், வாத்தினி ஆர்த்தனன் சீஸ்கூவவும், பின்னர் வாத்தினி கடந்து செல்லவும். உங்கள் கோபத்தை கவனியுங்கள். நான் கோபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள், ஆனால் நான் கோபம் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் உங்கள் உணர்ச்சி அல்ல, நீங்கள் அதை அனுபவிப்பவர். இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்வது உங்கள் உணர்ச்சிகளின் மீது உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். மற்றொரு முக்கியமான விஷயம், இந்த பயணம் ஒரு நேர்கோட்டுப் பயணம் அல்ல. நீங்கள் சில நாட்கள் வெற்றி பெறுவீர்கள், சில நாட்கள் தோல்வியடைவீர்கள். சில சமயங்களில் ஒரு விமர்சனம் உங்களை ஆழமாக பாதிக்கும். அது பரவாயில்லை. நோக்கம் ஹுவான் ஹாவ் இருப்பது அல்ல, முன்னேறுவது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் தடுமாறும்போது அது கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு. உங்களை நீங்களே மன்னிக்கவும், மீண்டும் முயற்சிக்கவும். ஸ்டாயிசிசம் ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு பயிற்சி. தற்காப்புக் கலைகளைப் போலவே நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். உங்கள் மனதை ஒரு தசை போல நினைத்துப் பாருங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு விமர்சனத்தை புறநிலையாக பார்க்கும்போது உங்கள் மனத்தசை வலுவடைகிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் உள் மதிப்பீட்டு அட்டையை தேர்ந்தெடுக்கும்போது உங்கள் மன உறுதி அதிகரிக்கிறது. இந்த சிறிய தினசரி வெற்றிகள்தான் காலப்போக்கில் ஒரு அசைக்க முடியாத தன்மையை உருவாக்குகின்றன. பொறுமையாக இருங்கள். இது ஒரு மராத்தான், ஒரு ஸ்பிரிண்ட் அல்ல. நடைமுறை உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் செய்கிறீர்கள். முடிவில் உங்கள் சக ஊழியர் ஒருவர் வந்து, இது மிகவும் சலிப்பாக இருந்தது என்று கூறுகிறார். பழைய நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? ஒருவேளை கோபப்பட்டிருப்பீர்கள் அல்லது நாள் முழுவதும் வருத்தப்பட்டிருப்பீர்கள். ஆனால் புதிய ஸ்டோயிக் நீங்கள் எப்படி பிரதிக்கிரியா அளிப்பீர்கள்? முதலில் நீங்கள் கட்டுப்பாட்டின் இருமையை பயன்படுத்துவீர்கள். அவரது கருத்து என் கட்டுப்பாட்டில் இல்லை. எனது PRTIKRNN என் கட்டுப்பாட்டில் உள்ளது. இரண்டாவதாக, நீங்கள் புறநிலை தீர்ப்பை பயன்படுத்துவீர்கள். அவர் சில வார்த்தைகளைச் சொன்னார், அது என் திறமையைப் பற்றிய தீர்ப்பு அல்ல. மூன்றாவதாக, அமோர் ஃபாட்டி.
இந்த பின்னூட்டம் ஒரு பரிசு. அடுத்த முறை எப்படி சிறப்பாகச் செய்வது என்று கற்றுக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு. 4வதாக, மேலிருந்து பார்க்கும் பார்வை. 10 வருடங்களில் இந்த ஒரு கருத்து முக்கியமாக இருக்குமா? 5வதாக, உள்மதிப்பீட்டு அட்டை. நான் என் சிறந்த முயற்சியைக் கொடுத்தேனா? நான் நேர்மையாக இருந்தேனா? ஆம் என்றால் அதுவே முக்கியம். இந்த செயல்முறை உடனடியாக நடக்காது. இது ஒரு மனப்பயிற்சி. ஆனால் இந்த கட்டமைப்பை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் உணர்ச்சிகரமான பிரதிக்கிரியைக்கும் பகுத்தறிவு பதிலுக்கும் இடையில் ஒரு இடைவெளியை உருவாக்குகிறீர்கள். அந்த இடைவெளியில்தான் உங்கள் சக்தி இருக்கிறது. நீங்கள் இனி உங்கள் உணர்ச்சிகளால் இயக்கப்படும் ஒரு தானியங்கி இயந்திரம் அல்ல. நீங்கள் ஒரு சிந்தனை மிக்க, நோக்கமுள்ள மனிதராக மாறுகிறீர்கள். இந்த மாற்றம் மற்றவர்களுக்கும் தெரியும். மக்கள் உங்கள் அமைதியையும் உங்கள் தன்னம்பிக்கையையும் கவனிப்பார்கள். நாடகங்களாலும் அற்பமான மோதல்களாலும் நீங்கள் எளிதில் பாதிக்கப்படாததை அவர்கள் காண்பார்கள். இது ஒருவிதமான ஈர்ப்பை உருவாக்கும். ஏனென்றால் உணர்ச்சி ரீதியான ஸ்திரத்தன்மை என்பது நவீன உலகில் ஒரு வல்லரசு. மக்கள் இயல்பாகவே அமைதியான மற்றும் கட்டுப்பாட்டில் உள்ளவர்களால் ஈர்க்கப்படுகிறார்கள். உங்கள் மதிப்பு மற்றவர்களின் கருத்துக்களிலிருந்து வராதபோது நீங்கள் மிகவும் மதிப்புமிக்கவராக மாறுகிறீர்கள். இதுதான் ஸ்டோயிசிசத்தின் அழகான முரண்பாடு. இந்த விதிகளை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எப்படி ஒருங்கிணைப்பது? ஒரு ஸ்டோயிக் நாட்குறிப்பை வைத்திருக்கத் தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் அன்றைய நிகழ்வுகளைப் பற்றி எழுதுங்கள். உங்களை எது வருத்தப்படுத்தியது? நீங்கள் எப்படி பிஆர்டி கிரியா காட்டினீர்கள்? ஸ்டோயிக் கொள்கைகளின்படி நீங்கள் வேறு விதமாக என்ன செய்திருக்கலாம்? இந்த சுய பரிசோதனை உங்கள் மனதின் செயல்பாடுகளைப் பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்கும். இது உங்கள் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் உங்கள் பலவீனங்களைக் கண்டறியவும் உதவும். மேலும் ஸ்டோயிக் தத்துவ ஞானிகளின் எழுத்துக்களை படியுங்கள். மார்கஸ் அரேலியஸ், செனெகா, எபிக்டெட்டஸ். அவர்களின் ஞானம் காலத்தால் அழியாதது. அவர்களின் வார்த்தைகள் உங்களுக்கு வழிகாட்டியாகவும் உத்வேகமாகவும் இருக்கும். நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 2000 ஆண்டுகளாக மனிதர்கள் இதே போன்ற போராட்டங்களை எதிர்கொண்டு இந்த கொள்கைகளை பயன்படுத்தி வலிமையை கண்டறிந்துள்ளனர். நீங்கள் ஒரு GOP பாரம்பரியத்தின் ஒரு பகுதி. சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது இந்த விதிகள் குறிப்பாக சக்தி வாய்ந்தவை. சமூக ஊடகங்கள் மற்றவர்களின் கருத்துக்களின் ஒரு புயல். நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் அது உங்களை மூழ்கடித்துவிடும். உங்கள் சமூக ஊடகப் பயன்பாட்டிற்கு விதிகளை அமைக்கவும். கருத்துக்களை படிக்கும்போது உணர்ச்சி ரீதியாக விலகி இருக்க பயிற்சி செய்யுங்கள். அவை வெறும் தரவு. அவை உங்கள் மதிப்பை வரையறுக்காது. நினைவில் கொள்ளுங்கள், ஆன்லைனில் மக்கள் சொல்லும் கருத்துக்கள் பெரும்பாலும் அவர்களைப் பற்றியது, உங்களைப் பற்றியது அல்ல. அவர்களின் சொந்த பாதுகாப்பின்மை, பொறாமை அல்லது அறியாமையின் பிரதிபலிப்பாக இருக்கலாம். ஒரு சிங்கத்தை பார்த்து ஒரு நாய் குரைத்தால் சிங்கம் டிருக்கே குரைக்குமா? இல்லை. அது தன் வழியில் செல்லும். நீங்கள் சிங்கமாக இருங்கள். அற்பமான கருத்துக்களுக்கு உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள். உங்கள் நோக்கம் பெரியது. உங்கள் பாதை முக்கியமானது. இறுதியாக, இந்த 5 விதிகளும் உங்களை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு கருவி அல்ல. அவை உங்களை மற்றவர்களுடன் ஆழமாக இணைக்க உதவும். நீங்கள் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு பயப்படாதபோது நீங்கள் மிகவும் உண்மையானவராக இருக்க முடியும். நீங்கள் உங்கள் உண்மையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த முடியும். இது ஆழமான, அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்குகிறது. நீங்கள் இனி ஒரு முகமூடியை அணிய வேண்டியதில்லை. மேலும் இது உங்களை மிகவும் இரக்கமுள்ளவராக மாற்றும். மற்றவர்கள் ஏன் உணர்ச்சி வசப்பட்டு பிரதிக்கிரியா அளிக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். என்றால் அவர்களும் அந்த கண்ணுக்கு தெரியாத சிறையில் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த விதிகள் தெரியாது. உங்கள் அமைதி மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக மாறும். உங்கள் வலிமை அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும். ஒரு ஸ்டோயிக்காக மாறுவதென்பது சுயநலமான செயல் அல்ல. அது உங்களை உங்களுக்கும் உங்கள் சமூகத்திற்கும் ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுகிறது. இதுதான் உண்மையான சக்தி. இன்று நீங்கள் வெறும் 5 விதிகளை கற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் ஒரு புதிய மன இயக்க முறைமைக்கான குறியீடுகளை பெற்றுள்ளீர்கள். இந்த விதிகள் உங்கள் மனதை ஒரு கோட்டையாக மாற்றும் சக்தி கொண்டவை. ஒரு கோட்டை மற்றவர்களின் கருத்துக்களின் புயல்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் மதிப்பு ஒருபோதும் வெளியிலிருந்து வர முடியாது. அது எப்போதும் உள்ளிருந்துதான் வர வேண்டும். உங்கள் செயல்கள், உங்கள் குணநலன்கள், உங்கள் மதிப்புகளின்படி நீங்கள் வாழும் வாழ்க்கை,
இதுவே உங்கள் உண்மையான அளவுகோல். இந்த உண்மையை நீங்கள் முழுமையாக உள்வாங்கும்போது நீங்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள். விமர்சனங்கள் சக்தியற்றதாக மாறும். பாராட்டுக்கள் இனிமையாக இருக்கும், ஆனால் அவசியமற்றதாகிவிடும். நீங்கள் உங்கள் சொந்த மயத்தில் நிலையாக நிற்பீர்கள். இந்த அறிவுப் பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. நீங்கள் இந்த உயரடுக்கு சிந்தனையை புரிந்து கொள்ளும் ஒரு சிலரில் ஒருவர். இந்த காணொளி உங்களுக்கு மதிப்புமிக்கதாக இருந்தால் அதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற உள்ளடக்கத்திற்கு குழு சேரவும். இப்பொழுது நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இந்த 5 விதிகளில் எது உங்களை மிகவும் பாதித்தது? எதை நீங்கள் உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தப் போகிறீர்கள்? கீழே உள்ள கருத்துகளில் உங்கள் பதிலை விடுங்கள். உங்கள் பயணத்தைத் தொடங்குங்கள். உங்கள் சக்தியைக் கண்டறியுங்கள்.